வர்றவங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆனவங்கெல்லாம் பல கோடிக்கு வந்து மல்டி மில்லியனியராக நாங்கள் மாற்றிருக்கோம். பகிரங்கம் ஒத்துக்கிறார் பத்திலா, இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக நாங்கள் நடத்தியிருக்கோம். அதனால் சம்பாரிச்ச சொத்தை மட்டும் நீ கொஞ்சம் கட்சிக்கு எழுதி வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த கட்சியில் எப்படிலாம் சம்பாத்தியம் பண்ண முடியும் என்பதற்கான வித்தை தெரிந்தவர்கள் தான், அந்த விளையாட்டு தெரிந்தவர்கள் தான் நாங்கள்லாம் சாதாரண ஆளுக இல்லை என்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் கொடுக்குறாரு. அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன், பாராட்டுறேன். அனைத்து எம்எல்ஏக்களும் ஆதரவோடு தான் எடப்பாடி இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. எப்படி உங்களோட மகன் உள்ள வருவார் அரசியலுக்கு? வந்துட்டாருங்க. வந்ததுனால தான் பல பேர் அதிருப்தி அடைஞ்சு ராஜசக்தியன்ல இருந்து பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவனா அவர் வரமாட்டாருன்னு சொல்றாரு. வைகோ பண்ணாத டிராமாவா? நான் தான் அரசியலுக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டேன், இவரும் வரணுமா அப்படின்னு சென்டிமெண்ட் பேசினாரு. அப்புறம் பொதுக்குழுவை கூட்டி வந்து மாவட்ட செயலாளர்லாம் கூட்டி அவங்க தீர்மானம் போட்டாங்கன்னாரு. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு இந்த டிராமான்னு கேட்குறேன். நீங்க யாரிடமுமே எதுவுமே பேசாத ஒருவரை தன் தலைவராக ஏற்றுக்கொள்வது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. அன்னைக்கு தூய சக்தியா சொன்ன விஜய் வந்து இன்னைக்கு மற்ற கட்சியில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை செய்யறாரு. விஜய் மேல அப்படி பழி சட்டக்கூடாது. அவருக்கு தூய சக்தியும் தெரியாது, தீய சக்தியும் தெரியாது, தீர்ந்து போன சக்தி தூர்ந்து போன எதுவுமே தெரியாது. நான் எழுதி கொடுத்தவன் பாடு, எழுதி கொடுத்தவன்தான் கேட்கணும். ராகுலோட பிரச்சனையே என்னன்னா, அவர் வந்து எல்லாமே தெளிவா சித்தாந்தம்லாம் பேசுவார், செயல் திட்டத்தில் கோட்டை விட்டுருவார். சார் வணக்கம். வணக்கம். இந்த கூட்டத்தொடரில் அதிமுக தரப்பை சேர்ந்த எடப்பாடி அவர்கள் ஒரு முக்கிய அவங்களோட படைசூழ வந்திருக்கார், ஒரு 2 பேரை தவிர. இந்த நகர்வை எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அதிமுக குறிப்பிட்ட காலத்தில் அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. இன்னைக்கு எல்லாரோட பங்களிப்போட இன்னைக்கு சட்டசபை வந்திருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவுக்கு வந்து தொண்டர் பலம் இருக்கிறது. 1 கோடி பேருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 1.5 கோடி பேர் வந்து திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார். ஒரு 1,72,00,000 பேர் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது அதிமுக வந்து அழிஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. ஒரு சிலர் செல்கிறார்கள் என்பதனாலேயே, 4 எம்எல்ஏ போறாங்கிறதுனாலேயே, ஒரு விஜயபாஸ்கர் போறாங்கிறதுனாலேயே அதிமுக அழிந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார்ங்கிற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர். அவரு அதிமுக வந்ததுக்கு பின்னாடி நீ என்னென்ன சம்பாரிச்சியோ அதை மட்டும் கொடுத்துட்டு போயின்னு சொன்னா, எங்க ஆட்சியில நாங்க எவ்வளவு சம்பாதிக்க விட்டுருக்கோம், சும்மா இல்லை நாங்க எங்க கட்சி. வர்றவங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆனவங்கெல்லாம் பல கோடிக்கு வந்து மல்டி மில்லியனியராக நாங்கள் மாற்றிருக்கோம். பகிரங்கம் ஒத்துக்கிறார் பத்திலா, இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக நாங்கள் நடத்தியிருக்கோம். அதனால் சம்பாரிச்ச சொத்தை மட்டும் நீ கொஞ்சம் கட்சிக்கு எழுதி வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த கட்சியில் எப்படிலாம் சம்பாத்தியம் பண்ண முடியும் என்பதற்கான வித்தை தெரிந்தவர்கள் தான், அந்த விளையாட்டு தெரிந்தவர்கள் தான் நாங்கள்லாம் சாதாரண ஆளுக இல்லை என்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் கொடுக்குறாரு. அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன், பாராட்டுறேன். ஏன்னா இவ்வளவு நேர்மையாக யாருமே ஒப்புக்கொண்டது கிடையாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாருல. இப்போ முக்கியமாக எடப்பாடியோட மகன் இங்கே அரசியலுக்குள்ள இழுத்து வரப்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இவங்க வச்சாங்க. சி விஷ்ணுவர்தன் ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும். ஆனால் இவங்க 2 பேரை தவிர மற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் ஆதரவோடு தான் எடப்பாடி இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. எப்படி உங்களோட மகன் உள்ள வருவார் அரசியலுக்கு? வந்துட்டாருங்க. வந்ததுனால தான் பல பேர் அதிருப்தி அடைஞ்சு ராஜசக்தியன்ல இருந்து பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவனா அவர் வரமாட்டாருன்னு சொல்றாரு. வந்துட்டாருங்கிறத எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும்னா, பகிரங்கமாக கட்சி பொறுப்பு அறிவிப்பது என்பது அல்ல. சீட்டு கொடுக்கும்போது, தேர்தல் சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்கிற போது, யாருக்கு என்னென்ன பொறுப்புங்கிறதுலனா ஒரு மறைமுக அரசியல்னு ஒன்று இருக்கும் எப்பவுமே. இப்போ நீங்கள் ஒரு தலைவரை பார்க்க போறீங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்க போறீங்க, அதை பார்க்கணுன்னா என்ன செய்யணும்னு ஒருத்தர் கேட்பார்ல, நீ மிதுன் பழனிசாமி பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் ரூட்டு உங்களுக்கு. அங்கே அவர்கிட்ட போனாதான் இங்கே ரீச் ஆக முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே ஒரு நிழல் அரசாங்கம் உருவாயிரும்ல. சசிகலா தானே எல்லாத்தையும் செஞ்சாங்க ஜெயலலிதாவுக்கு. அதிமுகவில் கூட ஒரு ரூட்டு, அதுதான் வழி அப்படிங்கிற ஒரு இடத்த உருவாக்கிட்டாங்கன்னா வேற எப்படி போக முடியும்? எந்த தலைவரையுமே நீங்க நேரடியாக அணுகுவது என்பது நடைமுறை சாத்தியமே கிடையாது. எந்த தலைவரை நேரடியாக அணுகுவீங்க?
இப்போ அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த வாசலை திறப்பதன் வழியாக மிதுன் பழனிசாமி ஏற்கனவே அரசியல் இருக்கிறாரு. பகிரங்க அறிவிப்புக்கு கொஞ்ச நாள் தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வரமாட்டாருங்க. எப்போவுமே அரசியல்வாதி வந்து உறுதியாக வரமாட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா மிக உறுதியாக வரப்போறான்னு அர்த்தம். நம்ம வைகோ பண்ணாத ட்ராமாவா, நான் தான் அரசியலுக்கு வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், இவரும் வரணுமா அப்படின்னு சென்டிமெண்ட் பேசினாரு. அப்புறம் பொதுக்குழுவை கூட்டி வந்து மாவட்ட செயலாளர்லாம் கூட்டி அவங்க தீர்மானம் போட்டாங்கன்னாரு. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னார். எதுக்கு இந்த ட்ராமான்னு கேட்குறேன். உண்மை என்ன, உங்களுக்கு அந்த வந்து அந்த கட்சியினுடைய ட்ரஸ்ட் இருக்கு, அதில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை நீங்கள் வந்து யாரிடம் ஒப்படைப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா கட்சிகளுக்குமான வாரிசு அரசியலின் பிறப்படம் எங்கே இருக்குன்னா அந்த சொத்துக்களை பராமரிப்பதில் வேறு நபர்களுக்கு அது போய்விடக்கூடாதுங்கிற அந்த கவனம் தான் வாரிசு அரசியலாக மாறுது. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் எங்கேயாவது வாரிசு அரசியல் இருக்கா? பினராயி விஜயன் இருக்கிறாரு, பினராயி விஜயனுக்கு அடுத்து வருதான் அப்படின்னு யாரையாவது அரசியலில் சொல்ல முடியுமா? ஜோதி பாசுக்கு அடுத்து ஒருத்தரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் இங்கே சொல்ல முடியல? ஏன்னா அங்கு தனிநபர் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது. தனிநபர் எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அங்கே பூராமே இந்த சிக்கல் வரத்தான் செய்யும். வராதுன்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லலாம், ஆனால் வரத்தான் செய்யும். ஆனால் மல்லை சத்யா அவர்களோட குற்றச்சாட்டு இவ்வளோ நாள் கழித்து ஒரு படிப்பு வைகோ மீது, செங்கல்பட்டில் கிட்டத்தட்ட 250 கோடி சொத்து அவர்கிட்ட இருக்குது. வைகோ கிட்ட ஒரு பெரிய அரண்மனை மாளிகையை கட்டி வச்சிருக்காரு அப்படின்றாரு. ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை அவர்? யாருக்கு சொல்லணும்? உங்களுக்கு சொல்லணுமா, எனக்கு சொல்லணுமா? மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. தெரியப்படுத்த முடியாதுல்ல. நீங்கள் அரசியலில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை அப்படின்னு நீங்கள் முழக்கம்லாம் மேடையில் பேசிட்டு, ஒரு செப்பு காசுக்கு கூட நான் ஆசைப்பட மாட்டேன்னு பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு, நீங்கள் அப்புறம் வந்து நீச்சல் குளத்தோட வீடு கட்டுனீங்க, ஆடம்பரமாக வந்து தொழிற்சாலை வச்சுருக்கீங்க, அதை ஒவ்வொன்றா நடத்துறீங்கன்னுங்கிறத எப்படி ஒப்புக்கொள்வாங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் எப்படி உங்களோட இமேஜ் வந்து கெடும் அப்படிங்கிறக்கா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அதனால் மல்லை சத்யா சொல்கிறாருன்னா, மல்லை சத்யா அவரோட பயணப்பட்டவர். அவர் ஹோட்டலுக்கு போகும்போது அது யார் ஹோட்டல்னு அவருக்கு தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஒரு பொதுவான ஆளோட ஹோட்டல் நம்ம நினைப்போம். மல்லை சத்யாவுக்கு தெரியும் எங்கே வாங்குறாங்க, என்ன வரவு செலவு பண்ணுறாங்கங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால் ரகசியங்கள் தெரிந்தவர் உண்மையை சொல்கிறாரு. ரகசியமாகவே இருந்தால் தான் நமக்கு இமேஜ், நம்ம பொது வாழ்க்கையில் வந்து அப்பளுக்கு கட்டுறவர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இந்த பக்கம் சி வி சண்முகமும் சரி, விஜயபாஸ்கரும் சரி, இன்னைக்கு தனித்து விடுபட்டிருக்கார். சில சோஷியல் மீடியாவில் தாவேக்காயிடம் கையேந்துவது போல கார்ட்டூன்லாம் வந்துன்னு இருக்கு. எந்த இடத்துக்கு போகிறாங்க? ஏன்னா சில பேர் திமுக பக்கம் வராங்கன்றாங்க, இல்லை தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இந்த இதற்கு நடுவில் ஓபிஎஸோட அறிக்கை விடுறாரு. என் வாழ்வில் ஒளிச்சுடர் ஏற்றியவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், என் கண்ணீரை துடைத்தவர், நான் எப்போதுமே நன்றி விசுவாசமாக இருப்பேன் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஓபிஎஸ்க்கு வந்து கௌரவம் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் ஒரு 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவரை தண்ணி பாட்டில் விட்டு அடிச்சாங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவமானம் தானே. ஒரு மனிதன் மதிக்கப்பட வேண்டும், 4 பேர் கும்பிடணுங்கிறதுக்காக தானே பொது வாழ்க்கை. எதுக்கு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு எதுக்கு தெருவா கும்பிடுறாங்க? 4 பேரால் மதிக்கப்பட வேண்டும், ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டுங்கிறதுக்கு தான் ஆசை. அது அந்த கௌரவம் திமுக கிடைக்கும். திமுகவை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்பட வேண்டிய அந்த பெருமிதங்கள் இருக்குல்ல, அதுக்கு என்றைக்குமே அவங்க குறை வைக்க மாட்டாங்க. சக மனிதர்களை மதிப்பதில் வந்து அவங்க, இப்போ நீங்கள் யார் போய் திமுகவில் சேர்ந்தாலும் நேரடியாக யார் முன்னாடி சேர்க்குறாங்க? இப்போ பனையூர்பா போய் சேர்றாரு அப்படின்னா யார் முன்னாடி சேர்க்குறாங்க? ஸ்டாலின் முன்னாடி தான் சேர்ப்பாங்க. நீங்கள் வந்து உதயநிதி முன்னாடி போய் சேருங்க, இந்த கேஎன்ஆர் இருக்கார் அவர் முன்னாடி போய் சேருங்க, ஆராசாட்டை சொல்லியிருக்கேன் போய் சேருங்க அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. நீங்கள் விஜய் முன்னாடி சேர்ந்து யாரையாவது பார்த்துருக்கீங்களா? உடுமலை ராதாகிருஷ்ணன்லேருந்து இப்போ பல பேர் போனாங்களே, யாராவது விஜய் முன்னிலையில் இணைந்தார்கள் அப்படின்னு ஒன்று இருக்கான்னா இல்லை. எப்போ இருந்துச்சுன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜயை நேரில் பார்த்து கட்சியில் இணைந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்போ கூட பேச்சுவார்த்தை கிடையாது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. நீங்கள் யாரிடமுமே எதுவுமே பேசாத ஒருவரை தன் தலைவராக ஏற்றுக்கொள்வது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்கள் வர்றீங்க, உங்களை வந்து வாங்க அப்படின்னு பேசினா தானே உங்களுக்கு வந்து முக மலர்ச்சியாக இருக்கும். நீங்கள் யாரோ மாதிரி இருந்து நான் யாரோ மாதிரி இருந்தேன்னா ரோபோ வச்சு ஏதாவது இயக்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா நமக்கு? இல்லை, அந்த ஓபிஎஸோட வார்த்தை வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்கிறாரா, இங்கே வாங்க
அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே திமுகவில் அதிமுக காரங்களை அதிகமான பேரை சேர்த்துட்டாங்க. அது சேகர்பாபுலேருந்து, ரகுபதியிலேருந்து, KKSSRலேருந்து ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குது. அதனால் திமுக ஒரு அதிமுகவுடைய கூடாரமாக மாறிடுச்சுன்னு விமர்சனம் இருக்குது. ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே திமுக இல்லை. அதனால் எல்லாருக்குமே என்னென்னா, வெற்றிடம் எங்கே இருக்கிறது? தாவேகாவுக்கு போனால் விஜயபாஸ்கரனால் என்ன செய்ய முடியும்? அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்த முடியும். அங்கே ஒரு சின்ன ஒரு இளம் வயதுக்காரர் ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், முகமது பர்வேஸுங்கிற ஒரு புதுக்கோட்டையில். அப்போ இவர் நினைச்சாருன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பகுதியில் செல்வாக்கு செலுத்த முடியும். அப்போ அவங்களுக்கு எங்கே வெற்றிடம் இருக்கிறதோ அதை நோக்கி தான் பயணிப்பாங்க. அதிகாரம் எங்கே இருக்கோ, வெற்றிடம் எங்கே இருக்கோ அங்கே தான் பயணிப்பாங்க. அதை விட்டுட்டு திமுகவில் ஏற்கனவே பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரமுகர்களாக இருக்கும்போது இடத்தை நகர்த்துறது எளிதில் இல்லையா? திமுகவில் இடம் பிடிப்பதோ, ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதோ, பயணிப்பதோ இல்லை எளிதான விஷயம் கிடையாது. ஒரு செய்தி, செந்தில் பாலாஜி அவர்கள் எஸ்பி வேலுமணியை கைகப்படுத்துறாரு, அவர் கொங்கு மண்டலத்தை எஸ்பி வேலுமணிக்காக விட்டு கொடுக்க போறாரு, அவர் கோயம்புத்தூர் பக்கம் போறாரு, இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைலாம் அடிப்படுது. அது ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனாலையும் ஒன்றா பயணித்தவர்கள்ங்கிறதுனாலையும் ஒரு இணக்கப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசும். ஆனால் அரசியல் வரும்போது போட்டி தானே. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையுமே சொந்தக்காரங்க தான். ஆனால் அரசியல் போட்டியில் அதை பார்க்க முடியாதுல்ல. செந்தில் பாலாஜிக்கு சிறைக்கு போவதற்கு அண்ணாமலை பெரிய காரணமாக இருந்திருக்காரு. அரசியல் என்று வருகிற போது ஊருக்காரன், சொந்தக்காரன், ஜாதிக்காரன் அதெல்லாம் சொல்லிக்கலாம். போட்டி என்று வருகிற போது யார் யாரை வீழ்த்த போகிறார்கள் அப்படிங்கிறதுனா, அதனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுவது. தாவேகா பக்கம் போகிறவங்களுக்கு இருக்க ஒரே தருத்திரி என்னென்னா, தலைமையோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்திருக்கலாம், அமைச்சராக இருந்திருக்கலாம், எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம், அவர்களுக்கு அரசியல் மிகப்பெரிய பாரம்பரியம்லாம் இருக்கலாம். நீங்கள் தலைவரை சந்திக்க முடியாது. கட்சி தலைவரை என்ன, கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஜேம்ஸ் பாண்டு வச்சா கூட கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். அதனால தான் நாஞ்சில் சம்பத்து போன்றவர்களால் இந்த கட்சியினுடைய கோட்பாடுகள் குறித்து பேச முடியலையே. என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே பேச முடியும். நீங்கள் வெள்ளத்தாளில் எண்ணத்தை நீங்கள் வெறும் ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கு எல்லாமே. என்ன எழுத போகிறாங்கிறது தெரியல, என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே. அதனால் அவரே மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னா இவங்க எதை பேசுவாங்க? இப்போ திமுக ஒரு அறிக்கை விடுது, திமுக ஃபாலோவராக இருக்கிறவங்க, திமுகவுக்கு ஆதரவாளராக இருக்கும், அதை ஒட்டி தானே பேசுவாங்க. இங்கு அறிக்கைகளே கிடையாது, அறிவிப்புகளே கிடையாது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூசகமானதாக இருக்குது. இல்லை, திமுக பக்கம் வரும்போது அது தாய் கழகத்தான் மாறுது, தாய் கழகத்துக்கு வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே தாவேகா கட்சி துவங்குறது இங்கே 2 கட்சிகளையும் தான் ஒரு தீய சக்தியாக சித்தரித்தாங்க மக்கள்கிட்டயே. ஆனால் இப்போ அவங்களே கபலீகரம் செய்வது தாவேகா முயற்சிக்குது. அது இப்போ அவங்களும் அந்த இடத்துக்கு தானே நகர்றாங்க. தன்னை தூய சக்தியாக சொன்ன விஜய் இன்னைக்கு மற்ற கட்சிகளிலிருந்து ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறாங்க. விஜய் மேலே அப்படி பழி சட்டக்கூடாது. அவருக்கு தூய சக்தியும் தெரியாது, தீய சக்தியும் தெரியாது, தீர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன எதுவுமே தெரியாது. நான் எழுதி கொடுத்த என் பாடு, எழுதி கொடுத்தவன்ட்டு தான் கேட்கணும். என்ன தூய சக்தின்னு சொன்னீங்களே, என்ன அங்கேருந்து ஆளை கூட்டிட்டு கட்சி ஆளுநர் சார் எழுதி கொடுக்குறவரை இல்லை, ஆளுநருக்கு தான் போய் இப்படி பேசுறீங்க. ஆளுநருக்கு தான் எழுதி கொடுக்கணும் என்ன சட்டமா இருக்கு? அரசியல் சாசனத்தில் எழுதி கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? அப்படி கிடையாதுல்ல. காதல் கடிதமே கூட சில பேர் எழுதி கொடுக்குறவனா இருக்காங்கல்ல. அரசியல் அறிக்கையில் எழுதி கொடுக்க ஆள் இருக்கக்கூடாதாட்டேன். அதனால விஜய்க்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குன்னா, இந்த மதில் மேல் பூனை மாதிரி தான். நீங்கள் இப்போ விமான நிலையத்துக்கு போறிய, இந்த ஃப்ளைட்டு பெங்களூர் போகுதுங்க, இது பாம்பே போகுதுங்க, இது வெளிநாட்டுக்கு போகுதுங்க, துபாய் போகுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஒரு காக்கா ஒரு மரத்தினுடைய கிளையில் உட்காந்துருக்கு, அது வடக்க போகுதா தெற்க போகுதான்னு எப்படி சொல்லுவீங்க? தாவேகாங்கிறது ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருக்கிற பறவை மாதிரி. அது எந்த திசையில போய் இதை போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதனால அது அரசியல் கட்சியாக கன்சிடர் பண்றது இருக்குல்ல, அது என்னமோ ஒரு அதிர்ஷ்டத்தில் கரையேறி ஏதோ வந்துருச்சு. வந்த பின்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியல. 30-40 நாள் ஆச்சு. இப்போ அதிமுகவில் வடகத்தினர் எதுவுமே என்ன நடக்குதுன்னு தெரியல. கட்சியில் இருக்கிறவனுக்கும் தெரியல, அமைச்சராக இருக்கிறவனுக்கும் தெரியல, எம்எல்ஏ இருக்கிறவனுக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு கனவு காட்சி மாதிரி நடக்குது. இப்படி கொள்கையற்றவர்கள், எந்த கோட்பாடும் இல்லாதவர்கள், சித்தாந்தம் இல்லாதவர்கள், செயல் திட்டம் இல்லாதவர்கள், இவங்க மாதிரி ஆட்கள் இருந்தால் பாஜகவிற்கு ஆட்டி வைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். கொஞ்ச நாள் முட்டு கொடுத்த இடதுசாரிகளும் விசிக்காவும் கொஞ்ச நாள் கழித்து தொடர்ந்து நீடிக்க முடியாது என்கிற நிலைமையை இவங்களே உருவாக்குவாங்க. அப்புறம் வாபஸ் வருவாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது.
அதை கடந்து இவர்கள் அரசியலிலே நிலைப்பார்களா நீடிப்பார்களா அப்படிங்கிறதுல பெரிய சந்தேகம் இருக்குது. இதில் ஏமாற போகிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸை நினச்சா தான் எனக்கு கலக்கமாக இருக்குது. ஏன்னா கடைசியில் பாஜக பக்கம் அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க, வேறு வழியே இல்லை. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலை தனித்து விடப்படும். இப்போ யாரெல்லாம் வந்து திமுகவை விட்டு பின்னங்கால் பிடரி அடிக்க தெரிச்சு ஓடுனாங்களா எல்லாரும் அறிவாலயத்தில் வந்து நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இவங்களே உருவாக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ராகுல் வந்து திமுக எங்களோட தான் இருக்குன்றாரு சார். அங்கே ராகுலோட பிரச்சனையே என்னென்னா, அவர் வந்து எல்லாமே தெளிவாக சித்தாந்தம்லாம் பேசுவார், செயல் திட்டத்தில் கோட்டை விட்டுருவார். தேர்தல் அரசியல்னு வருகிற போது மாநில கட்சிகளினுடைய பிரச்சனைகளையோ அவருடைய கட்சியினுடைய மாநில தலைவர்களையோ சரி கட்ட முடியாமல் தொடர்ந்து வந்து காங்கிரஸ் சரிந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் அரசியலிலே யார் வந்து வெற்றி பெற முடியவில்லைனாலும் அவங்க பேசுகிற சித்தாந்தம், அவங்க பேசுகிற கோட்பாடெல்லாம் அது நடைமுறையில் எதுவுக்குமே ஆகாது. அதனால் ராகுல் காந்தி வந்து ஒரு மாநில அமைச்சரவையில் 2 பேர் இடம்பெறுவதற்காக ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை உடைக்கலாமா? அது இவ்வளோ பெரிய பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதத்தை நம்ம திமுக என்கிற ஆயுதத்தை இழக்கலாமா? நம்ம மம்தா பானர்ஜி மாதிரி இருக்கிறவங்க, பினராயி விஜயன் மாதிரி இருக்கிறவங்களோட முரண்பாடு வளர்க்கலாமான்னு அவர் யோசிக்கணும். அதுக்கு பதிலாக மாநில கட்சிகளை உடைச்சாவது காங்கிரஸ் நல்லா வந்துடணும், அப்படி வந்தால் தான் நம்ம வந்து பெரிய ஆளாக முடியும்னு அவர் தப்பு கணக்கு போகிறார். அதனால் மாநில கட்சிகளை மதிக்காமல் ஒரு தேசிய இயக்கத்தை நடத்துவது என்பது அதிகாரத்தில் இருக்கும்போது நடப்பது வேறு. அதிகாரமற்றவர்களாக இருக்கும்போது நீங்கள் மாநில கட்சிகளை மதிக்காத ஒரு போக்கை கையாண்டு விட்டு அவங்க எங்கே கூட தான் இருக்காங்க அவர் சொல்லணும்ல, திமுக தலைவர் சொல்லணும்ல. அதனால் இதெல்லாம் பெரிய வந்து ஒரு தேசிய அரசியலினுடைய வீழ்ச்சி. ராகுல் காந்தி வந்து ஒரு அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் நடைமுறையில் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்து கொண்டிருக்கார். தொடர்ந்து பேசுவோம் சார்.